மரியாதைக்குரிய பெரியவர்கள, தாய்மார்கள, அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள, மாமன்மார்கள, மாமிமார்கள, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முந்தி நான் வணக்கம் போடும்போது சும்மா வணக்கம் போடுவேன். இப்ப காரியத்தோட வந்து வணக்கம் போடுறேன். இப்ப காரியத்தோட வந்து வணக்கம் போடுறோம். காரியம்னா என்ன? வெறுமனை வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வர்றதுதான் காரியம். வெறுமனை வந்து கும்பிட்டோம்னா அது காரியம் இல்லாம இருக்கும். ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். விலைவாசி குறையணுமா வேணாமா? இல்ல ஊர்ல இல்ல 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 மாமி, கிராமங்களுக்கு போனாலும் சரி, நகரத்துக்கு போனாலும் சரி, தாய்மார்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் போடுறோம், விலைவாசி குறைய மாட்டேங்குது. இதைத்தான் எல்லாரும் கேட்கிறேன். எல்லாரும் கேட்கறது என்ன கேட்கறேன்னா, விலைவாசி குறையலன்னு கேட்கிறாங்க. ரேஷன் அரிசி நல்ல அரிசி போடுறோம், அவ்வளவுதான். சரி 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 சரி, அப்படித்தான் இருப்பாங்க பொம்பளையாளும், அப்படித்தான் இருப்பாங்க. நாங்க ஆம்பளையாளுக்கு வேற மாதிரி இருப்போம், பொம்பளையாளுக்கு வேற மாதிரி இருப்பீங்க. சண்டைக்காரன் தான் போடுவீங்க நீங்க. அப்ப விலைவாசி குறையணும்னா இன்னைக்கு இருக்கு இந்த மோடி ஆட்சி போகணும். 10 வருஷமா மோடி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரதமரா யார் இருக்கா? 10 வருஷம் மோடி இருக்காரு. மோடி ஆட்சியில விலைவாசி கூடிட்டே இருக்க ஒழிய ஒரு அணா கூட குறையல. இன்னைக்கு பவுன் என்ன விலை? 60,000 ரூபாய். யாரும் வீட்டுல கல்யாண காட்சியெல்லாம் பண்ண முடியாது. 60,000 ரூபாய்க்கு எப்படி நகை வாங்கி போட்டு எந்த பொம்பளை பிள்ளை நம்ம கரையேற்ற போறோம்? இதெல்லாம் யார் ஆட்சியில் நடக்குது? மோடி ஆட்சியில். விலைவாசி கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. விலைவாசி கூடுறதுக்கு காரணம் அவங்க தான். இந்த விலைவாசி குறையணும்னா மோடி ஆட்சியை நம்ம இறக்கிட்டு கையாட்சி கொண்டு வரணும். காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி கொண்டு வரணும். நம்ம முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி கொண்டு வரணும். அப்புறம் தான் சரியா வரும் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் கை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு நமக்காக விலைவாசி குறைவதற்காகவாது நம்ம போடணும். சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாய் இருக்குல்ல, நான் பேசுறேன், நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன்ல, நீங்க சொல்லும் போது நான் சொல்றேன். இந்த 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரல, எல்லாருக்கும் வரல. 100 பேர் இருந்தா அது ஒரு 10 பேருக்கு வரல, 90 பேருக்கு வந்திருக்கு. இந்த வாங்கினவங்க கம்முன்னு இருக்காங்க. நாங்க தெருவுக்குள்ள போகும்போது இந்த வாங்கின பொம்பளை என்ன பண்றாங்கன்னா மூச்சே விடுறது இல்லை. ஆனா அந்த வாங்காத பொம்பளைய எங்களை போட்டு சட்டையை கிழிச்சு விட்டு எங்களை படுத்துற மாடு பெரும்பாடா இருக்கு. அது என்ன சொல்ல தெரியுமா? அந்த பொம்பளை பிள்ளை 7 மாசமா வாங்கிட்டு இருக்கா, 7 மாசமா வாங்கிட்டு இருக்கா, எங்களுக்கு வரல. சரி கொடுத்துருவோமா? கொடுக்கற பரவாயில்ல, அந்த 7 மாசம் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அது பாருங்க, நாங்க கொடுக்குறோங்கிறோம், கொடுத்துருவோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கொடுத்துருவோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாசத்துல யார் யாருக்கு இப்போ நம்ம வராம இருக்கோ அவங்களுக்கு பூரா கொடுக்க போறோம். அவங்க பூரா கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாங்க, கொடுக்க போறோம். ஆனா அந்த பொம்பளையாள் உடனே என்ன சொல்லுது? ரைட்டுங்க, கொடுக்குது ரைட்டுங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரி 7 மாசம் வாங்கிட்டான். அந்த 7 மாசம் கணக்கு பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்க. அப்ப இந்த 1000தோட சேர்ந்து 8000 ரூபாய் கொடுங்கிறான். பொம்பளையாளுக்கு நல்லா கணக்கு போடுதுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நாங்க கொடுத்துடுறோம். ஒண்ணு கொடுத்துருவோம். ஏமா 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 இல்லமா, நான் பேசுறேன், நீங்க இருக்கோமா? ஆமா இல்லமா, 100 பேர்ல 90 பேருக்கு வந்துருச்சு, 10 பேருக்கு தான் வராம போச்சு. அந்த 10 பேருக்கு நாங்க கொடுக்குறோம் சொல்றோம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் அந்த பஞ்சாயத்தை கொடுக்குறோம் சொல்றோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கொடுத்துடுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.